திருச்சியில் பெய்த கனமழை காரணமாக மாநகராட்சி 28வது வார்டு பட்டாபிராம்பிள்ளை சாலையில் அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஏற்பட்ட சுமார் 2 அடி ஆழ பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனையடுத்து போர்க்கால அடிப்படையில் சாலையை சீர் செய்யும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இந்த பள்ளங்கள்லாம் எப்போ ஏற்பட்டுச்சு, முழு விவரம்? வணக்கம் கலிமொழி. திருச்சி மாவட்டத்தில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக அவ்வப்போது மாலை நேரத்தில் மழை பெய்து வந்தது. திருச்சி மாவட்டத்தில் நேற்று மாலை 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததில் திருச்சி மாவட்டத்தில் 13 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியிருந்தது. இந்த மழையினால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் முக்கிய சாலைகளும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் சாய்ந்தன. ஒரு சில இடங்களில் மழைநீர் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்தது. இதனை அகற்றும் பணியில் மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி ஊழியர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட 27வது வார்டு தென்னூர் பட்டாபிராம்பிள்ளை சாலையில் பாதாள சாக்கடைக்காக பறிக்கப்பட்ட தார் சாலை மேலே போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று பெய்த கனமழையால் இன்று காலை அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 அடி பள்ளம் ஏற்பட்டது. கனமழையினால் சாலையில் ஈரப்பதம் அதிகமாக இருந்ததால் கனரக வாகனம் பாதாள சாக்கடை போடப்பட்ட மேல் பகுதி செல்லும் பொழுது பள்ளம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பட்டாபிராம் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சி மாநகரின் முக்கிய பகுதியாக இருந்தாலும் இந்த பகுதியில் 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் சென்று வரும். இதனால் பகல் நேரத்தில் செல்வதால் இந்த பகுதியிலே பள்ளம் ஏற்பட தெரிந்ததால் மாநகராட்சி ஊழியர்கள் பள்ளத்தை ஏற்பட்ட பகுதியில் தடுப்புகளை அமைத்ததால் விபத்துகள் தவிர்க்கப்பட்டது. நேற்று பெய்த கனமழையினால் பட்டாபிராம் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை தற்போது 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் 2 பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு சரி செய்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தார் சாலை மற்றும் மணலை அப்புறப்படுத்தி கான்கிரீட் ஜல்லிகள் ஒட்டப்பட்டு போடப்பட்டு தற்போது சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.